மக்களே வணக்கம். எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களுடைய மனுஷன்ற ஒரு சிறுகதை நம்ம பார்க்க போகிறோம். இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அப்படின்னு சொன்னால், ஒளிவு மறைவு இல்லாத கண்ணதாசன் போல. கண்ணதாசன் சொல்லுவார் பார்த்தீங்களா, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்புலாம் பாடல் எழுதினவர் தான். நான் அப்படி தான் அப்படின்ற மாதிரி தான் பிரபஞ்சன் அவர்களும் மாபெரும் படைப்பாளர். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இவர் இந்த மனுஷன்ற சிறுகதையில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் செல்லப்பிராணிலாம் வளர்த்துருப்பீங்க. அந்த செல்லப்பிராணியினுடைய மறைவு அல்லது நீங்கள் அதை இன்னொருத்தங்கிட்ட விற்றுட்டா அவங்க மனசு துடிக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம நற்றிணை சங்க இலக்கிய பாடல். சங்க இலக்கியம் சொன்னாலே நம்ம நண்பர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும், 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாடல்கள். நற்றிணையில் ஒரு பாடலில் நள்ளிரவில் ஒரு 12 மணின்னு வச்சுங்களேன், ஒரு எரும மாடு கழுத்தில் மணி கட்டப்பட்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு காட்சி. இந்த காட்சி எதோட ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, இந்த தலைவன்கிட்ட சொல்கிறாங்கன்னா, நடு யாமத்தில் தன் காதலியை தேடி எருமை மாடு அலைந்து திரிந்து கொண்டிருந்தது. அதற்கு இருக்கக்கூடிய அந்த காதல் உணர்வு கூட உனக்கு இல்லையா அப்படின்னு. இதுதான் நற்றிணையில் வந்த பாடல் என் மறந்து போச்சு, நீங்கள் தேடி பார்த்தீங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, அப்படி நடுராத்திரியில் எருமை மாடு தன்னுடைய ஜோடியை தேடி சுத்துமா, இல்லை இது சும்மா கற்பனைக்காக எழுதுனாங்களா? ஏன்னா சங்க இலக்கியத்தில் வர செய்திகள் பெரும்பான்மை, குறிப்பாக விலங்கு, பறவை, மீன் இது சம்மந்தமான செய்திகள் எல்லாமே அறிவியல் சார்ந்த செய்தி. அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, இதுவும் அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்தில் என்னுடைய மாணவர் ஒருத்தருக்கு மாடுலாம் வளர்க்குறாரு, கூடுவாஞ்சேரியில் இருக்கார். அவர் கால் பண்ணி நான் கேட்குறேன், தம்பி இந்த மாதிரி மாடுலாம் வந்து நடுராத்திரியில் சுத்துமா அப்படின்னு. அதுவும் இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சிரிச்சுனே சொன்னான், ஐயா ஆமாம் ஐயா, ஒரு முறை மணிவாக்கத்தில் நாங்கள் ஒரு எருமை மாடு ஒன்று வாங்கினோம். அதாவது பெண் எருமை மாடு வாங்கினோம். இந்த பெண் எருமை மாடு மணிவாக்கத்தில் இருந்துச்சுல, மணிவாக்கத்துலேருந்து இவங்க கூடுவாஞ்சேரியில் வாங்கிட்டான். கூடுவாஞ்சேரி வரை இந்த பெண் எருமை மாடை தேடிக்கொண்டு இந்த ஆண் எருமை மாடு போயிருக்கு. இதை பார்த்தவன் அங்கேயே கட்டி போட்டுட்டு மணிவாக்கத்தில் இந்த எருமை மாட்டு அந்த ஓனருக்கு, முதலாளிக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் மாடு எங்கள் வீட்டில் இருக்க, வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்ன செய்தி எனக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி. ஏன்னா சங்க புலவர்கள் வந்து சொன்ன செய்தி கற்பனை இல்லை, அது எவ்வளோ ஒரு டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மாடு வளர்க்குற விஷயங்களை சங்க காலத்திலேருந்தே நம்ம ஆட்கள் வந்து தன்னுடைய புனைவுகளில், படைப்புகளில் பயன்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சன் அவர்கள் மனுஷன்ற சிறுகதையில் பசுமாடை பற்றி என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஒரு மாடு போகுது அப்படின்னு சொன்னால், ஒரு 4-5 நாளில் அந்த குடும்பத்துக்கு செட் ஆகிடும். அழுது அடம் பிடிக்காது. இப்போது புதுசாக ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு ஒரு சின்ன பையனை நம்ம மாற்றிட்டோன்னு வைங்களேன். நான் கண்ணதில் இந்த காட்சியெலாம் பார்த்துருக்கேன். அடம் பிடிப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு வர முடியாது. ஆனால் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் மாடுகளுக்கும் இருக்கும் என்பது நமக்கு தெரியல. ஆனால் அதுங்க ஏதோ கத்திகிட்டே இருக்கும், அவ்வளோதான் செய்தி. ஆனால் இந்த குடும்பத்துக்கு வருது ஒரு மாடு. எதுக்காக வருதுன்னா, இந்த கதையை வந்து யார் சொல்கிறான்னா, பிரபஞ்சன் தானாக சொல்கிற மாதிரி எழுதின ஒரு கதை தான் இது. எங்கள் வீட்டுக்கு அந்த மாடு வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா, எங்கள் மாமனார் வந்து எனக்கு கொடுத்து அமிச்சார். எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்கள் வீட்டுக்கு ஒரு பசுமாடு வந்தது. பசுமாடுன்றது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பசுமாடுன்றது ஒரு பெரிய ஒரு வருவாய். பால் கறக்கலாம், அப்புறம் அது கண்ணு போட்டுச்சுன்னா அதை விற்கலாம். அந்த மாதிரி இப்படி பல்வேறு ஆசைகளில் எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் என் மனைவிக்கு ஒரு வருத்தம். இப்போ நான் வரட்டியும் தட்டணும், வடையும் தட்டணுன்ற மாதிரி என் மனைவிக்கு ஒரு வருத்தம். ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கிட்ட கல்யாண புதுசில் என்னால் மாடுலாம் வளர்க்க முடியாது, இந்த கையால் வடை தான் தட்டுவேன், வரட்டி தட்ட மாட்டெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்போது ஒரு மனைவியாக வந்த எங்கள் அம்மாவுடைய மனநிலை மாமியாராக மாறினதுக்கப்புறம் மாறுறத நானே கவனிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த கதை அப்படியே போகுது. இந்த அம்மாவுக்கு எப்படியாவது, அதாவது இந்த பையனுடைய அம்மாவுக்கு எப்படியாவது இந்த பசுமாடு ஒரு பசுங்கன்று போட்டுடாதா அப்படின்னு ஒரு ஏக்கம். ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்க வீட்டில் பெண் பிள்ளை அப்படின்னு கிடையவே கிடையாது. காலங்காலமாக வெறும் ஆம்பளை பசங்க தான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு சாபம். இவங்க தாத்தா காலகட்டத்தில் தாத்தா சந்தேகப்பட்டு பாட்டியை கத்தியில் வெட்டிட்டாரு. அவங்க சாகும்போது அந்த கண்ணில் அவ்வளோ ஒரு உண்மை இருந்துச்சு.
ஒரு பாவமும் அறியாத என்ன நீ சந்தேக பார்வையில் என்ன நீ கொன்னுட்ட, அந்த பார்வை பேசுதான். இந்த குடும்பத்தில் இதுக்கு மேலே பொண்ணுன்னு ஒன்று கிடையாது. இந்த இடத்துல நான் பிரபஞ்சன் அவர்களை ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள்னாலே கள்ளிப்பால் ஊற்றி கொன்னது, அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்து பெண் பிள்ளைனாலே கருவிலே அழிச்சது, இப்படிலாம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பிரபஞ்சன் எழுதுகிறாரு, நீ பண்ண சாபத்துக்கு உன் வீட்டில் பொண்ணே பிறக்காதுன்னு ஒரு ஏக்கத்தை கிரியேட் பண்ணுறாரு. அதான் படைப்பாளர். அப்போது ஒரு 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 ரேரான ஒரு அரிதான ஒன்றா மாற்றுறாரு. இந்த உன் குடும்பத்துக்கு பொண்ணு கிடையாது போடா அப்படின்னு ஒரு சாபமாக மாற்றுறாரு. ஏன்னா இந்த பையனுடைய அம்மாவும் ஏங்குறாங்க, ஒரு பசுங்கன்றாவது இந்த மாடு போட்டுறாதா, பசுமாடு போட்டுறாதான், அது கர்ப்பமாகுது அந்த மாடு. நீங்கள் புரிஞ்சிங்கள, மாடுனா ரிஜிஸ்டர் மேரேஜாக பண்ண போகுது, இல்லை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அது தன்னுடைய இயற்கையில் அவங்க இயல்பில் ஒரு அவங்களுடைய நட்பு அதான் நம்ம சங்க இலக்கியத்தில் சொன்ன மாதிரி காதலன் அவங்களோட எப்படியோ ஒரு சூழலில் ஒரு பசுங்கன்று போட்டுடோன்னு இவங்க அந்த மாடு வந்து கற்பம் விட்டுருக்கு. ஆனால் நடந்தது என்னமோ காளை கன்று தான் பிறந்துச்சு. அவ்வளோதான். இந்த பையனுடைய அம்மாவுக்கு பேரதிர்ச்சி. அன்று நாள் முழுவதும், அதாவது இந்த பசு மாடு வந்த புதுசில் இது மேலே இருந்த அவங்களுக்கு காதல் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா, நீங்கள் ஒரு புது வண்டி வாங்கிட்டீங்க, அது 2 வீலரோ காரோ. அதை வாங்கின புதுசில் எவ்வளோ சந்தோஷமாக அதை என்னென்ன பண்ணுவீங்க, அப்படி கழுவீங்க, என்னென்னமோ பண்ணுவோம்ல, ஒரு புது பொருள், அது புது ஃபோனாக கூட இருக்கணும். அப்படி இந்த பசுமாடு மேலே இந்த அம்மாவுக்கு இருந்த அந்த நேயமானது, நெருக்கமானது, இவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு பசுங்கன்று இல்லைன்னொன்னே கோபத்தில் இந்த பசுமாடுக்கிட்ட விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பசுக்கு சரியாக உணவு எல்லாம் வைக்க மாட்டுறாங்க. ஆனால் அந்த பசுமாடு கத்திகிட்டே இருக்குது, அம்மா அம்மான்னு கத்துது. மாடு ஒருத்தவங்களை ரொம்ப நேசிச்சுன்னா அவங்களோட இருந்த அந்த அந்த பிணைப்பை அது விரும்பும் என்பது மாடு வளர்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் இந்த நிலையை பார்த்த அந்த வீட்டு மருமகளுக்கும் அவங்க பையனுக்கும் ஏன் அம்மா இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு ஒரு வருத்தம் வருது. அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க. இந்த உரையாடல் போயிட்டே இருக்குது. 2வது முறையாகவும் கர்ப்பமுற்று, அதாவது முதல் அந்த கன்று சரியாக பராமரிப்பு இல்லாமல் அது இறந்து போகுது. 2வதாகவும் ஒரு காளை கன்று தான் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மா கத்தி அழுகுறாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தோடைய சாபக்கேடு நினச்சி. ஆனால் அதுக்கு காரணம் வேறு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது இந்த பையனுடைய தங்கச்சி இப்போ சின்ன வயசில் பிறந்ததாகவும், அதுக்கு ஏதோ ஒரு அம்மை வார்த்து இறந்து விட்டதாகவும், அதை நினச்சி இவங்க அழுவுறதாகவும் இந்த கதை போகுது. மக்களே, ஒரு சில குடும்பங்களில் ஆழ் மனசில் சில ஒரு உணர்வுகளை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று தேடிட்டு இருப்பாங்க மனிதர்கள். அது இவங்க எதிர்பார்க்கறது நடக்கலைன்னு சொன்னால் ஒரு பைத்திய நிலைக்கு போயிடுவாங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அதுக்கான உரிய காரணத்தை சொல்லாமல் வேற ஒன்று சொல்லுவாங்க. இதுதான் மனிதர்கள் இயல்பு. இதை ரொம்ப நுட்பமாக கையாண்டிருக்காரு பிரபஞ்சன் அவர்கள். கடைசியாக அந்த பசுவை விற்று ஆக வேண்டும் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் அப்படின்னு இந்த கதை தொடங்கின இடம் இப்படி தான். இதுதான் முடிவாக தான். அப்புறம் ஒரு கோனார் அந்த பசுமாடை வாங்கின்னு போகிற மாதிரி முடிகிற இடத்துல இவர் நினைக்கிறாராம், லட்சுமி இந்த குடும்பத்துக்கு பொருந்தாது போல், இந்த குடும்பத்துக்கு லட்சுமி வராது போல் அப்படின்னு அந்த கதை முடியுது. மக்களே, எப்படின்னு சொன்னால் அது யதார்த்த உண்மைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஆழ் மனசில் சிலது நமக்கு நடக்கலை அல்லது ஒரு சோகமான விஷயம் நடந்துச்சுன்னா அதுலேருந்து கடந்து போக வேண்டும் என்பதை தான் இந்த சிறுகதை நமக்கு பாடமாக சொல்லுது. ஒன்றில் என் புது காரில் என்னுடைய அந்த டோரில் ரைட் ஹேண்ட் சைடு டோரு, அப்புறம் பேக் சைடில் இருக்கக்கூடிய டோரில் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஒருத்தன் போட்டிருந்தான். அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒன்றும் இல்லை, ஒரே காரணம். ஒன்று அவன் அதீத போதையில் செஞ்சுருக்கணும், இல்லைனா பொறாமையில் செஞ்சுருக்கணும், இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டும் செஞ்சுருக்கணும். இதை தேடுறது நம்ம வேலையா? அது சரி செஞ்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணுமான்னு கேட்டால் அது சரி செஞ்சுட்டு அடுத்த வேலையை தான் நம்ம பார்க்கணும். இந்த கதையின் வழியாக நான் இதை இப்படி பார்க்கிறேன். இந்த குடும்பத்தில் ஒரு சாபக்கேடு, அதையே நினச்சிட்டு இல்லாமல் இருக்கிற அந்த மருமகளோடு இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த பசுமாடு மேலே காட்டின பாசத்தை கூட அந்த மருமகள்கிட்ட இவங்க காட்டவே இல்லை. இந்த மகன் இதெல்லாம் நினச்சி பார்க்குறான். சில நேரங்களில் அந்த மருமகள் அந்த வீட்டில் இல்லாத போது அம்மா அதிகம் பாசம் காட்டுறாங்க அந்த பையன் மேலே. அது இவனுக்கு எப்படி தோணுதான், இந்த மருமகள் மேலே இருக்கிற ஒரு வெறுப்புணர்ச்சி தான் இவங்க இப்படி செய்கிறாங்கன்னு அவனுக்கு தோணுதான். இப்படிலாம் ஒரு படைப்பாளர் ஒரு அன்னையாக இருந்தாலும் அன்னை செய்யக்கூடிய இந்த சிறு சிறு பிழைகளை, அது பிழைன்னு சொல்லலாமா, இல்லை உணர்வுகளின் ஒரு மனுஷன் இப்படி தான் இருப்பான் அப்படின்றதா
இதை நான் உங்ககிட்டயே விட்டு போகிறேன். நன்றி மக்களே. ஐ லவ் யூ ஆல். ஹேவ் அ கிரேட் டே. பிரபஞ்சன் அவர்களுக்கு ஒரு சல்யூட் சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.